ஸோ இன்றைக்கான தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வந்து இந்த 24, 25க்கான நிதி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீடு வழங்கும் திட்டம் வந்து இருக்குது. அதாவது கலைஞர் கனவு இல்லம் அப்படிங்கிற ஒரு திட்டமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிறப்பான அப்டேட்னே சொல்லலாம். வாடகை வீட்டில் இருக்கவங்க, வீடு இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து வீடு கொடுக்க போகிறதாகவும், ஒரு 6 வருஷத்துக்குள்ளே வந்து 8 லட்சம் வீடு வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வரக்கூடிய 2024, 25க்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேத்துக்கு வந்து வீடு வழங்க போகிறதாகவும், அதுக்கான அறிக்கையை வந்து கூடிய சீக்கிரம் வந்து விரைவில் விட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக வந்து 1 லட்சம் பேத்துக்கு வந்து வழங்க போகிறதாகவும், அதில் வந்து வீட்டோட மதிப்பு வந்து பார்த்தோம்னா 3 லட்சம் மதிப்பில் வந்து காங்கிரீட் வீடு வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டமானது 2024, 25 பட்ஜெட்டில் வந்து ஒரு மெயின் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரியான வீடு வழங்கும் திட்டம் வந்து ஏற்கனவே இருந்த தமிழக அரசாக இருக்கட்டும், இல்லை வந்து சென்ட்ரல் அரசாக இருக்கட்டும், இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சவங்களும் இருக்காங்க. இப்போ மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்க தமிழக அரசு வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லாமே வந்து வெளியிடுவாங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து அந்த அப்டேட் வெளியிட்ட பிறகு நம்ம சேனல்லையுமே வந்து அதை அப்லோட் பண்ணுறோம். யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி, எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, இது எல்லாமே வந்து நம்ம சேனல்லையுமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்டேட்களை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திக்கிறேன்.